ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு தரமான காமெடி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சவுத் கொரியால சோல்ஜரா இருக்கிற ஒருத்தனுக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்குது. அந்த லாட்டரி டிக்கெட் பறந்து போய் நார்த் கொரியால விழுக அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் அந்த லாட்டரி எடுத்துறான். கடைசியில யாருக்கிட்ட அந்த லாட்டரி டிக்கெட் போச்சுங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன். இந்த திரைப்படம் ஃபுல்லாமே பிளாஸ்டா இருக்கும். இந்த திரைப்படத்தோட பேரு 6/45. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நார்த் கொரியா சவுத் கொரியாவும் ஒருத்தவங்க மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தண்ணிய போட்டுட்டு இருக்காங்க. இப்ப 4-5 பொண்ணுங்க வந்து சார் இதெல்லாம் ஃப்ரீ லாட்டரின்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக அவங்க அதை குப்பையா தூக்கி போட்டுறாங்க. அந்த லாட்டரி டிக்கெட் அப்படியே பறந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சோ கிட்ட வந்து விழுகுது. நம்ம சோவை பத்தி சொல்லணும்னா நம்ம சோ ஒரு சோல்ஜரா இருக்கான். அதுவும் நார்த் கொரியா சவுத் கொரியன் பார்டர்ல தான் அவன் டியூட்டியே இருக்கு. இன்னும் 2-3 மாசத்துல அவன் மிலிட்டரி சர்வீஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஒரு ஃபார்ம் ஒண்ணு வச்சு நிறைய மிருகங்களை வளர்க்கணும்னு இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. இவன் இந்த மாதிரி காவலுக்கு நின்றுட்டு இருக்கும் போது இவன் கையில அந்த லாட்டரி டிக்கெட் கிடைக்குது. வந்த வரைக்கும் அவனு அந்த லாட்டரி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். ஆனா அவர் ரூமுக்கு போனவன தான் தெரியுது இவன் வச்சிருக்க அந்த லாட்டரிக்கு பல மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு பிரைஸ் விழுந்திருக்குன்னு. இத பார்த்தோன்னு தலைவனுக்கு வாயெல்லாம் பல்லு. யார பார்த்தாலும் கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எப்படின்னா மிலிட்டரி சர்வீஸ் முடியும் புதுசா ஒரு ஃபார்ம் உருவாக்கலான்னு இவன் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வாய்க்குள்ள போனது அகப்பைக்கு போகலங்கிற கதையா இவனோட லாட்டரி அப்படியே அங்கிருந்து பறந்து போயிருது. இவனுமே பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். கொரியாக்குள்ள போன அந்த லாட்டரியுமே சொல்லி வச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா ஹோன்ங்கிற ஒரு நார்த் கொரியன் சோல்ஜர் கிட்டே விழுகுது. ஓகே இது லாட்டரி டிக்கெட்னே தெரியாம லாட்டரி டிக்கெட்டை தூக்கி தூர போடுறான். ஆனா அந்த லாட்டரி டிக்கெட் இவங்கிட்ட தான் போகணும்னு சொன்ன மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். இப்ப அப்படியே அவனோட பேஸுக்கு போனா அவன் ஃப்ரெண்டு உட்கார்ந்து திருட்டுத்தனமா படம் பார்த்துட்டு இருப்பான். இந்த படத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 வாட்டிக்கு மேல பார்த்திருக்காங்க. இப்ப ஹோவா ஃப்ரெண்டு கிட்ட டேய் இது என்ன பேப்பர்னே தெரியலடா கீழே கடந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்ல அந்த பேப்பரை பார்த்தோன்னு அவன் ஃப்ரெண்டு பயந்து போயிடுறான். ஒரு நிமிஷம் இருன்னு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பாக்குறான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஹோவுமே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க டே பைத்தியக்கார பையல இது என்ன தெரியுமா லாட்டரி டிக்கெட் உனக்கு எவ்வளவு லட்சம் பணம் விழுந்திருக்கு தெரியுமா? ஆனா இது நம்ம ஊர் சேர்ந்தது இல்ல, இது சவுத் கொரியாவோடது. இந்த பணத்தை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம சவுத் கொரியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா சோவா கட்டுறாங்க. செத்து போனாலும் லாட்டரியோட தான் போய் சாவன்னு நார்த் கொரியாக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடுறான். லாட்டரி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரை பாக்குறான். லாட்டரியான்னு பார்த்தா அது ஃபுல்லா குப்பை. இவன் இந்த மாதிரி தேடி போயிட்டு இருக்கும்போது ஹோ கண்ணில இவன் பட்டுறான். ஹோவுமே டே தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ சவுத் கொரியான்னு. என்கிட்ட ஒரு லாட்டரி இருக்கு, அந்த லாட்டரியில இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துரு, அதுல 10% உனக்கு அப்படின்னு சொல்ல இத கேட்டச்சவுமே ஊரா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவானாமா, அது என்னோடதுடான்னு எல்லா நம்பரையும் சொல்ல ஹோக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்னல் தெரியுது. நாளைக்கு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அப்படியேங்கிறது கட் பண்ணா நம்ம சோவோட மேலதிகாரியை காட்டுறாங்க. நம்ம சோவை பத்தி சில விஷயங்கள் அவர் காதுக்கு போயிருக்கு. சோவை கூப்பிட்டு ஏன்டா லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னாச்சுடா காலாவதியான மாத்திரையை தின்னிட்டியா, என்னடா ஆச்சு, கண்டிப்பா உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இவன் பயங்கரமா பயந்து போயிடுறான். மேலதிகாரியை பார்த்து சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைச்சது, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு பல மில்லியன் டாலர் பிரைஸா விழுந்துச்சு, அதை நினைச்சுதான் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். ஆனா அந்த லாட்டரி டிக்கெட் நார்த் கொரியாவுக்கு போயிருச்சு சார், நார்த் கொரியால இருக்கிற சோல்ஜர் கிட்ட தான் அந்த லாட்டரி டிக்கெட் இருக்கு, நான் எப்படியோ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல இவனோட மேலதிகாரி முடிவே பண்ணிட்டாரு இவன் பைத்தியம் தானே. ஆனா இவரை நம்ப வைக்கிறதுக்காகவே லாட்டரியோட சேர்ந்து இவன் எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்ட அப்பதான் இவரு இதை நம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே குறுக்க இன்னொருத்த வந்துடுறான். அதனால இப்போ இவங்க 3 பேரும் கூப்பிட்டு 3 பேர் சேர்ந்து எப்படியாவது அந்த லாட்டரி அடிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல அப்படியே நைட் ஆயிருது. நார்த் கொரியால இருக்கிற நம்ம ஹோ அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு அந்த எல்லைக்கு வந்துட்டு இருக்கான். ஹோ அவன் ஃப்ரெண்ட அங்கேயே விட்டுட்டு சோவை பார்க்க வரான். சோவுமே இந்த பாரு அந்த லாட்டரிய வச்சு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு அதுல பங்கு வேணும்னா அந்த லாட்டரி என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா ஐடி ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் உன்னால பணம் வாங்க முடியும், உன்னால வாங்க முடியாது என்னாலதான் வாங்க முடியும், அதனால 80% எனக்கு 20% உனக்கு அப்படின்னு சொல்ல நாளைக்கு நைட் இதே இடத்துக்கு வாடான்னு ஹோ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹோ திருப்பி போகும்போது ஹோவோட மேலதிகாரி கிட்ட ஹோவும் அவன் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. ஹோவுமே அவன் மேலதிகாரி கிட்ட லாட்டரி பத்தின விஷயத்த சொல்ல இப்ப அவரும் கூட்டாளி ஆயிட்டாரு. இங்க இருந்து கட் பண்ணா சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் எப்பரா அவங்க கிட்ட இருந்து லாட்டரி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நார்த் கொரியன் கேப்ல அந்த 3 பேர் கோமாளித்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க ஏதோ ஒரு பாடி சைனை காட்டிட்டே இருக்காங்க. இவங்கள அதை நோட் பண்ணி பார்த்தா அது ஒரு வாட்டர் ஏரியா, அதாவது நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் போர் நடந்துட்டு இருக்கும் போது 2 சோல்ஜர்ஸும் தண்ணி குடிக்கிறதுக்காகவே ஒரு இடத்தை உருவாக்கி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு இவங்க மெசேஜ் அனுப்ப இப்ப சவுத் கொரியன் சோல்ஜர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ள போன உடனே 2 நாட்டு சோல்ஜர்ஸும் துப்பாக்கியை தூர போட்டுட்டு பேச ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸும் மாறி மாறி எங்களுக்கு 80% உங்களுக்கு 20% ஓகேவான்னு மாத்தி மாத்தி டீல் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பேசினாலும் ரெண்டு நாட்டுக்காரங்களும் எவ்வளவுதான் பேசினாலும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான ரெண்டு நாட்டுக்காரங்களுமே தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ன சொல்றானா, ஏன் சார் தேவையில்லாம இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்படி பார்த்தா லாட்டரி டிக்கெட் நம்ம கிட்ட தான் வந்தாகணும், ஏன்னா நம்மளால மட்டும் தான் ஐடியா வச்சு அந்த பணத்தை வாங்க முடியும். இப்போதைக்கு அவங்க சொல்ற அமௌண்ட் ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்குவோம், நம்ம பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இவங்கள வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் பார்த்து நீங்க சொல்ற பர்சன்டேஜுக்கு எங்களுக்கு ஓகேன்னு சொல்ல இப்ப நார்த் கொரியன் சோல்ஜர்ஸுமே டிக்கெட் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. ஆனா அப்பதான் ஹோத் அடுத்து நிறுத்துறான், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க லாட்டரி வாங்கிட்டு எங்களுக்கு பணம் தருவீங்கன்னு என்ன கேரண்டி, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாறி மாறி அந்த டிக்கெட்டை போட்டு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கரண்ட் போக இப்ப அந்த இடத்துக்கு ஒரு சவுத் கொரியன் சோல்ஜர் வராரு. அந்த சோல்ஜர் என்ன பண்றாருன்னா, நான் உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன்னு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ரெண்டு சைடுமே ஆளுக்கு 50% பிரிச்சுக்கலாம், உங்களுக்கு 50 இவங்களுக்கு 50 ஓகேவா அப்படின்னு கேட்க ரெண்டு நாட்டுமே இதுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா நார்த் கொரியா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு எங்களுக்கு பணம் தருவீங்கன்னு எங்களுக்கு என்ன கேரண்டி, நாங்க எப்படி உங்களை நம்பி லாட்டரி டிக்கெட் கொடுக்கறது அப்படின்னு கேட்க பொதுவா பேசுறவருமே ஆமா நம்ம வேணா படத்துல வர மாதிரி ஒண்ணு பண்ணுவோமா, இவர் என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் நீங்க சவுத் கொரியாக்காரங்க கிட்ட டிக்கெட் கொடுத்துருங்க, ஹாஸ்டேஜ் மாதிரி சவுத் கொரியால இருந்து ஒருத்தரை நார்த் கொரியாக்கு அனுப்புவோம், நார்த் கொரியால இருந்து ஒருத்தரை சவுத் கொரியாக்கு அனுப்புவோம், 5 நாளுக்குள்ள எப்படியோ சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் பணத்தை எடுத்தாகணும், பணத்தை எடுத்துட்டு 5 நாள் கழிச்சு இங்க வாங்க, பணத்தை செட்டில் பண்ணிட்டு உங்க சோல்ஜர்ஸ ஸ்வாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு நாடு இது கொத்துக்கிட்டு இங்க இருந்து கட் பண்ணா நம்மள யார் நார்த் கொரியாக்கு போறதுன்னு 3 பேரும் சாபத்துடி போட்டு பாக்குறாங்க. பாவம் அதுல நம்ம சோ மாட்டிக்குவான், அவன் தான் இப்போ நார்த் கொரியாக்கு போறான். நார்த் கொரியாவோட தரப்புல இருந்து சவுத் கொரியாக்கு வர்றதுக்காக நம்ம ஹோவை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னதான் ரெண்டு பேரும் நாடு விட்டு நாடு போறதா இருந்தாலும் அந்த நாட்டோட ஆர்மி வழக்க வேற, இவங்க நாட்டோட ஆர்மி வழக்க வேற, அதனால ரெண்டு பேருமே மாறி மாறி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு அதே இடத்துல மீட் பண்றாங்க. நம்ம சோவை பார்த்தா எக்ஸாக்டா நார்த் கொரியன் சோல்ஜர் மாதிரியே இருக்கான், நம்ம ஹோவை பார்த்தா அப்படியே சவுத் கொரியன் சோல்ஜர் மாதிரி இருக்கான். நார்த் கொரியாவும் சவுத் கொரியா கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு அங்க இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க தடபுடலான ஒரு பார்ட்டி நடக்குது. நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த சாப்பாடை பார்த்ததே இல்ல, மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நார்த் கொரியாவோட ஸ்பெஷல் சாராயத்தை சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா பகையாளியா இருந்தவங்க இப்ப பங்காளியா மாதிரி பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டு நாட்டு எல்லைக்கு நடுவுல இருந்தும் கேம் விளையாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு அன்னைக்கு நைட் இவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து இவங்களோட மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சோவை தான் காட்டுறாங்க. நார்த் கொரியன் கேம்புக்குள்ள போனதுல இருந்தே அவன் உசுர் அவங்க கிட்ட கிடையாது, அங்கெல்லாம் ட்ரைனிங் மிருகத்தனமா எடுத்துட்டு இருக்காங்க, கல்லையே கைய வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு சீஃப் நம்ம சோவை கூப்பிட்டு இங்க படு, ஓ வயித்து மேல இந்த கல்லை வச்சு உடைப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம சோவமே மனசுக்குள்ள அந்த நார்த் கொரியன் ஹெட் எங்கடா போனான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வரதுக்கு முன்னாடியே அவன் வயித்துல அடிக்க பாவம் பையனுக்கு கதி கலங்கி போச்சு. ஆனா ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஹோவோட ஹெட் அங்க வந்து, சார் இவனுக்கு எதுக்கு சார் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, இவன் ஃபார்ம பார்க்க வந்தவன், இவனை போட்டு எதுக்கு படாத பாடு படுத்திட்டு இருக்கீங்கன்னு இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹோவை காட்டுறாங்க. நம்ம ஹோ இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பார்த்ததே இல்ல போல இருக்கு, பஞ்சத்துல அடிபட்டவன் மாதிரி சாப்பாடு மேல பாய் பாயின்னு பாஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு மாதிரி இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதே டைம்ல இவங்க கிட்ட டைம் இல்ல, சீஃபும் நம்ம சோவோட இன்னொரு ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. சீஃப் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட டைம் இல்ல, கேம்ப் விட்டு வெளியே போகணும்னா சும்மா நம்மளால போக முடியாது, உன் கை உடஞ்சா மட்டும்தான் உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியும், இதுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு உன் கையை உடைக்க போறேன், அதுக்கப்புறம் இந்த பேக்குள்ள நான் திறமா அந்த லாட்டரி டிக்கெட் கொண்டு போறதுக்காகவே இந்த பையன் நான் ரெடி பண்ணிருக்கேன், இதை வச்சு நீ ஈஸியா போயிடலானே. அவன் கைய உடைச்சு லாட்டரி டிக்கெட்டோட அவன் வெளியே போயிடுறான். போகும்போது பாக்கணுமே, இவன் லாட்டரி டிக்கெட் வச்சிருக்கிற இடமே மெயின் பார்ட்ல தான் வச்சிருப்பான், அங்கேயே கைய வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹோக்கு சவுத் கொரியன் கேம்ப்ல என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தண்ணி குடிக்கிற மிஷின் கூட அவ்வளவு அட்வான்ஸா இருக்கு, அவனுக்கு தண்ணியே ஒரு மாதிரி தான் குடிச்சிட்டு இருக்கான். ஒருத்தர் ஷூவை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஆனா ஹோ வந்து அந்த ஷூவை காரி துப்பி துப்பியே அந்த ஷூவை பளபளப்பாக்கிடுவான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நார்த் கொரியாவை காட்டுறாங்க. நம்ம சோ வந்து இப்போ ஃபார்ம்ல தான் வேலை பார்த்தாகணும். அந்த ஃபார்ம்ல இருக்க சின்ன பையனுக்கு நல்லாவே தெரியும் இவரு 5 நாள் மட்டும்தான் இருப்பாரு, கொஞ்ச நாள் இவரு போயிருவாருன்னு அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். பண்ணி கூட சரியா குட்டி போட மாட்டேங்குது, எதனால எனக்கு இப்படி நடக்குது, இப்படியே போனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல நம்ம சோ என்ன சொல்றானா, டேய் எல்லாத்துக்கும் ஒரு மூடு வர வைக்கணும்டா, ஒரு அட்மாஸ்பியர் வேணாமா, நீங்க பாட்டு கேவலமா இடத்த வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா வரும், என்கிட்ட மட்டும் ஒரு நாள் விடுங்கடா, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல அந்த ஃபார்மே இப்ப அப்படியே ஒரு பார்ட்டி நடக்கிற இடம் மாதிரி மாத்துறான். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தாதான் தெரியும் அப்படியே வலிஞ்சு கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த அந்த நார்த் கொரியாவோட கேம்ப் ஹெட், எங்கேயா இருந்த, உன்ன மாதிரி ஆளதான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த, உன்ன மட்டும் ஒண்டியால அனுப்புனா போதும் பியாங்யாங்ல இருக்கிற எல்லா பஞ்சத்தையும் நீ போக்கிடுவ,
உன்னை இப்பவே இங்க இருந்து ப்ரமோட் பண்ணி அங்க அனுப்புற அப்படின்னு சொல்ல இவனுக்கு வயித்துல புளிய கறக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவனே ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து தான் இங்க வச்சிருக்காங்க. தப்பி தவறி இவன் வெளியே போனானா ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. தூக்கி கேம்ப்ல போட்டு சித்திரவதை பண்ணிடுவாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நார்த் கொரியால இருக்கிற நம்ம ஹோவோட ஃப்ரெண்டு தல நீ கவலையே படாத, அந்த வண்டி இருந்தா தானே நீ போவ. அந்த ஹோவோட ஃப்ரெண்டு சீப்பை தூக்கிட்டா கல்யாணம் நின்னு போயிருங்கிற மாதிரி நீ கவலையே படாத, இங்க இருக்கிறதே ஒரு வண்டி தான், அந்த வண்டியில இருக்கிற சில ஸ்பேர் ஸ்பாட்டை நான் கழட்டி விட்டுட்டேன், அவங்களால உன்னை கூட்டிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்ல ஆனா வண்டி இப்ப ரெடி ஆயிருது. கெடா வெட்ட போற ஆடு மாதிரி இவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் போட்டு மோளெல்லாம் வச்சு இவன் அப்படியே பியாங்யாங்குக்கு அனுப்பி விட்டுறாங்க. போகும்போது தலைவன் அழுதுட்டே போறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா சவுத் கொரியன் கேம்ப் காட்டுறாங்க. சவுத் கொரியன் கேம்ப்ல இருக்கிற நம்ம ஹோ அவன் சோல்ஜர்ஸோட பரேட் போயிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் கன்னி வெடியை மிதிச்சிருவான். அதனால நம்ம ஹோ இப்ப என்ன பண்றானா சுத்தி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் பார்த்து நீங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அந்த மைன்ல இவன் காலை வச்சு யாரும் சாகாத மாதிரி எல்லாத்தையும் சேஃபா காப்பாத்திடுறான். இவன் அப்படியே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அப்படியே நம்ம சோவ காட்டினா அவன் சோகமா போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு பொண்ணு ஓடி வந்து வண்டி நிப்பாட்டுறா. ஓடி வந்தவ இப்போதைக்கு இவனை பியாங்யாங் அனுப்ப வேணாமா, ஏன்னா இவ இருந்து கழட்ட வேண்டிய வேலை இங்கே ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்ச நாள் இவங்களை இங்கே வச்சுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கும் பயங்கர சந்தோஷமாயிருது. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹோவோட தங்கச்சி தான். இவளுக்குமே நடந்த எல்லா விஷயம் தெரியும். நம்ம சோவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பா. இப்ப நம்ம சோவு இவளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோவுமே இந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த பொண்ணு என்ன கேக்குறானா, நான் டெய்லியுமே சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புவேன். ஆனா இந்த மாதிரி ரேடியோல பேசும்போது ஒரு பரதேசி என்ன நக்கல் பண்ணிட்டே இருப்பான். அந்த சோல்ஜர் மட்டும் யாருன்னு சொல்லுங்க, அவனை மிதிக்கிற அப்படின்னு சொல்ல அப்படி கேவலமா பேசுனது இந்த சோ தான். ஆனா அந்த சோ அதெல்லாம் விடுங்க, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் போது ஹோவோட தங்கச்சியுமே நம்ம ஃபார்ம் எப்படின்னு டெவலப் பண்றது அப்படின்னு கேட்க சோவுமே ஃபார்மை டெவலப் பண்றதுக்கு பதிலா சோவுக்கும் ஹோவோட தங்கச்சிக்கு நடுவுல லவ் ஃபார்ம் ஆயிரும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம சவுத் கொரியன் கேம்ப காட்டுறாங்க. அங்க உட்கார்ந்து வழக்கம் போல நம்ம ஹோ வெறித்தனமா சாப்பிட்டு இருப்பான். இவன் கன்னி வெடியில இருந்து ஒரு சோல்ஜரை காப்பாத்தினதுனாலேயே இவனை பாக்குறதுக்காக ஆர்மியில இருக்கிற ஒரு ஹையர் பர்சன் வந்திருப்பாரு. இவர் வந்து ஹோவை பார்க்க ஹோ திரு திரு முழிக்க ஆரம்பிக்கிறா. அவருமே தம்பி நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க இவனும் தெரியாதரமா ஜெர்மனு சொல்லிடுவான். அவருமே பாரா ஜெர்மனியில் செட்டில் ஆயிட்டு மிலிட்டரி சர்வீஸ் முடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா, சூப்பர், அப்படிங்க ஜெர்மன்ல பேசுவீங்களா, நம்ம நாட்டோட உறுதிமொழிய ஜெர்மன்ல சொல்லுங்க பாப்பா அப்படின்னு கேட்க இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சொல்லாம விட்டா தப்பா இருந்து என்ன பண்றானா, ஜெர்மன் படம் தான் ஸ்டார்டிங்ல நிறைய பாத்திருப்பேன்னு சொல்லிருப்பான்ல, அந்த படத்தோட டைலாக்க ஒன்னொன்னா அவுத்து விட இதை கேட்டு அங்கிருந்து முட்டா பயிலுக கண்ணு கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா பணத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் லாட்டரி சீட் கொண்டு போயிருப்பான்ல, லூசு பையன் போகும்போதெல்லாம் லாட்டரி எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல கை வச்சுட்டு போயிருந்திருக்கான். நார்மலா கார்ல போனா பரவாயில்ல, இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு அதை போட்டோ எடுக்க அந்த போட்டோ இப்ப அப்படியே வைரல் ஆக ஆரம்பிக்குது. அவன் எங்க போனாலும் பைத்தியக்கார சோல்ஜர்னு அவனை போட்டு நெட்டிசன்ஸ் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாம அப்படியே கைய வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா உங்ககிட்ட பேசணுமான்னு அவளை தனியா கூப்பிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண இவன் ஹோவோட தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்கிறத சோப்பாக்க இவனை விடக்கூடாது நடிக்கிறதுக்கு பொருளை தேடிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு பூவா இருந்தவ ப்ரூஸ்லியா மாதிரி அந்த ஆளை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறா. அடிச்சு முடிச்சுட்டு சோவை பார்த்து வா இங்க இருந்து போலான்னு அவ பாட்டுக்கு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப அப்படியே அந்த சவுத் கொரியன் சோல்ஜரை காட்டுறாங்க. அவன் பேங்க்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு முதற்கொண்டும் இவன் பண்ண காவலித்தனம் தெரியுது. டேய் பைத்தியக்காரனே எங்கடா ஓடுறன்னு இவனை துரத்த இவனும் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது எந்த பேங்க்லயும் இவனை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் தெரியாம ஒரு கடையில உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி சோசியல் மீடியா இவனை போட்டு பொழக்கிறத பார்த்த இவனோட கமாண்டரு சவுத் கொரியால இருக்கிற எல்லாருமே இவனை பார்த்தோன்னே இன்ஸ்டால போட்டோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லொகேஷன் எல்லாம் பார்த்து இப்போ ஒரு கடையில இருக்கிற விஷயத்தை இவன் கண்டுபிடிச்சிடறான். அந்த கடைக்கு போன் பண்ணி டே பைத்தியக்கார என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது பணத்தை மாத்திட்டு வா, இல்லாட்டி நம்ம சோவோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இவனும் ரோடா பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமா முடியல. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹோவோட தங்கச்சி ஒருத்தனை போட்டு பொழந்து எடுத்திருப்பால அந்த ஆளை காட்டுறாங்க. அந்த ஆளுக்கு நம்ம ஹோவோட தங்கச்சியும் சோவும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோவோட பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்காகவே அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் ஃபேக்கா வந்திருக்கானே. அதனால இப்போ சோவை கூட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்து கரெக்டா நம்ம ஹோவோட தங்கச்சி வந்துருவா. ஹோவோட தங்கச்சி கிட்ட இவன் யாரு தெரியுமா, நீ லவ் பண்ற ஒரு துரோகி, இவன் நம்ம நாட்டை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்ல இவளுமே தெரியாத மாதிரியே காட்டிட்டு அவன் அடிக்கிறதுக்கு பதிலா ஹீரோவை போட்டு இவ வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறா. அதே சாக்குல அந்தாலையும் அடிச்சு போட்டாரா. அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹோவோட
மேலதிகாரி வராரு. ஹோவோட மேலதிகாரி என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்க சீக்கிரட்டா கம்யூனிகேட் பண்றதுக்காகவே ஒரு டெலிபோன் வச்சிருப்பாங்க. அந்த டெலிபோனுக்கு போன் பண்ணி ஷோவோட மேலதிகாரிய அந்த வாட்டர் டேங்க் கிட்ட இன்னைக்கு நைட் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அந்த வாட்டர் டேங்குக்கு பாதி பேர் வந்துட்டாங்க. ஆனா பணத்தை வித்ட்ரா பண்ண போனவன் இன்னும் ஆளையே காணோம். அவன் வரமாட்டான்னு பாத்துட்டு இருக்கும்போது தலைவன் கெத்தா பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். பணத்தை பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்குமே பயங்கர குஷியாயிருது. கேப்டனுமே பணத்தை எப்படா எடுத்து அப்படின்னு கேட்க, அப்பதான் இவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ரோட்ல பாமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பேங்க் மேனேஜர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. உன்னால எந்த பேங்குக்குள்ளேயும் போக முடியாது, உனக்கு பணம் வேணும்னா அந்த பணத்துல இருந்து 10% கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி தருவோம்னு சொல்ல, இவனும் அவங்க கிட்ட கமிஷன் கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப எல்லாரும் பணம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கும் போதே அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே அந்த நார்த் கொரியன் கேம்போட ஹெட் ஹோவோட ஹெட்ட புடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவான். பணம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே பங்கு போடுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் ஒரே பங்கா போடுன்னு அவங்க எல்லாத்தையும் மிரட்டி அந்த பைய எடுத்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு போறான். ஆனா அவங்களுக்கே ட்விஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு காட்டு பண்ணி அங்க உள்ள வந்துரும். அந்த காட்டு பண்ணி இந்த காட்டு பண்ணி அடிச்சு போட அவன் அங்கே விழுந்துருவான். இந்த சாக்குல அந்த காட்டு பண்ணி பணத்தை தூக்கிட்டு அது பாட்டுக்கு ஓடிரும். இந்த ஆளு அந்த காட்டு பண்ணியை துரத்திட்டு போக ஒரு மைண்ட்ல காலை வச்சு அவர் சதறி இருப்பாரு. பணமும் அப்படியே காணாம போயிருக்கும். இது கேட்ட எல்லாரும் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போதே பணத்தை எடுத்தவன் நிறைய பணத்தை மறுபடியும் எடுத்து போட ஆரம்பிக்கிறான். கையை காலுன்னு எல்லா பகுதியில இருந்தும் பணத்தை எடுத்து போட ஆரம்பிக்கிறான். பேக்குள்ள பணத்தை வைக்க இடம் இல்லடா. இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பைத்தியக்காரன் வந்துட்டான். இதுல இருக்கிற பணத்தை பிரிச்சாலே நம்ம கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி பாய் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சோவும் ஹோவோட தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே நம்மளால பார்க்கவே முடியாது, ஆனா டெய்லி நான் உங்ககிட்ட பேசுவேன், என்ன மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. என்னதான் இவங்க தேடி போனது பணமா இருந்தாலும் இவங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள வளர்ந்துருச்சு. நம்ம ஹோவோட தங்கச்சி எப்போ வழக்கம் போல நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் கிட்ட ரேடியோ மூலமா பேசுவா. இங்கேயே ரொம்ப சந்தோஷமா 6/45ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு சீரியஸான ஒரு மேட்டரை வச்சு எவ்வளவு காமெடியான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதோ படம் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தையும் நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.